ஃபேமிலி ஆப்ரேஷன் பண்ண வந்தேன் சார் திருமங்கலம். அங்கே வந்து ஈஸி எடுத்து பார்க்கல, நீங்கள் மதுரை தப்ப போகணும், இருதயத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து சேர்ந்ததில் ஃபேமிலி ஆப்ரேஷன் பண்ணணும். நீ இந்த பிள்ளைங்களை வச்சுக்கு என்னப்பா செய்வ? உன் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் 6 வளர்க்க முடியாது, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குங்க. நீங்கள் போய் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நீ உயிர் இழந்துருவ, வேணாம் பிள்ளைகளை வளர்ப்பா. உனக்கு வந்து 40 வயசில் அட்டாக் வரும், அப்போ வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் இருதயத்தில் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு தெரியாது. நார்மலாக எல்லா வேலைக்குமே நான் போவேன். கட்டடத்து வேலைக்கு, நாங்கள் சம்சாரி தான், எல்லா வேலைக்குமே போவோம். எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லாமல் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அதனால் எனக்கு பிரச்சனையே வராமல் இருந்துச்சு. ஒரு நாள் கட்டடத்து வேலைக்கு போய் ரொம்ப நெஞ்சு வலி, மூச்சு தள்ளு, ரொம்ப காற்று போகாமல் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. நம்ம பிள்ளைகள விட்டுட்டு போகிறோம்ன்ட்டு நான் அப்படியே சோழந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். நீ பார்க்க முடியாதுப்பா, நீ பெரியாஸ்பத்திரி போயிரு. உடனே போய் பார்த்தாத்தேன்ட்டாங்க. வந்தோடனே நெஞ்சு வலி இங்கே சேர்ந்தேன். 15 நாள் இருந்தேன். அந்த டாக்டர் நல்லா பார்த்தாங்க. பார்த்து உனக்கு உடனே ஆஞ்சியூ பண்ணணும்ப்பான்ட்டாங்க. ஆஞ்சியூ பண்ணி நல்லா ஆக்கி விட்டாங்க. ஆஞ்சியூ பண்ணி நல்லா ஆக்கிவிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் என்று அவங்களும் 35 நாள் வச்சு பார்த்தாங்க. சார் என்னங்க சார், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோனாமான்னு. இல்லைப்பா, உனக்கு வந்து சின்ன ஆப்ரேஷன் கிடையாது, இது வந்து பெரிய ஆப்ரேஷன்னு சொன்னாங்க. பரத்து சார் தான் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்ப்பா, பொறுமையாக தான் பண்ண முடியும் என்று பரத்து சார் தான் சொன்னார். இந்த மாதிரி இருக்குன்னு டாக்டர்ஸ் தான் சேர்ந்து நல்லபடியாக என் 3 பிள்ளைக்கு தாயாக கொண்டு வந்துட்டாங்க. நல்லபடியாக பண்ணாங்க, நல்லா பார்த்தாங்க. இப்போ நார்மலாக நல்லா இருக்கேன். இப்போ நார்மலாக எதுவுமே இல்லை, நல்லா பசிக்குது, சாப்பிட்றேன், நடக்கிறேன், நல்லா இருக்கு. இப்போ மூச்செல்லாம் நல்லா வருது, நல்லா இருக்கு. இந்த சர்ஜரி எத்தனை நேரம் எடுத்துக்கிட்டீங்க? எத்தனை டாக்டர்ஸ் நம்ம இந்த சர்ஜரிக்கு முழு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணோம். இது கேத்லாப் சொல்லுவாங்களா, அந்த கேத்லாபும் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் கம்பைண்டாக இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்ரிட் ஓட்டின்னு சொல்லுவோம். அந்த இதில் பண்ணோம். நம்ம டீன் சார், மெடிக்கல் சூப்பரண்டன்ட் சார், அப்புறம் நம்ம கார்டியாலஜி மேடம், அப்புறம் அனஸ்தீசியாலஜி சார், இவங்க எல்லாம் சேர்ந்து 3லேருந்து 4 மணி நேரம் வந்து தொடர் சிகிச்சை கொடுத்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. இது தமிழ்நாட்டில் தான், அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பர்டிகுலர் அல்காப்பான்னு சொல்கிற இந்த புதுவிதமான இந்த கொரோனை ஆற்றி பல்மனை ஆற்றிலேருந்து வரதை இதுதான் முதல் தடவை இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதே அறுவை சிகிச்சைக்கு 4லேருந்து 5 லட்சம் ஆகும். இது நம்ம காப்பீடு திட்டம் மூலமாக முழுதாக இலவசமாக